பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ கல்யாணம் வரைக்கும் பேசிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா, பிரேக்கப்பே பண்ணிருவாங்க போல அப்படின்ற சிச்சுவேஷன்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஸோ நான் யார பத்தி பேச போறேன் அப்படின்றத கண்டிப்பா கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம பிக் பாஸ் சீசன் 9ல வந்து 77 நாள் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சீசன் 9 முடிய போகுதுங்க. இப்படி இருக்க நேரத்துல போன வாரம் இவங்க வெளிய போவாங்க, இவங்க வெளிய போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேத்தோட பேர் வந்து சோஷியல் மீடியால வந்துட்டு இருந்துச்சு. ஆனா எதிர்பாராத விதமா வந்து ஆதிரேயும், எஃப்ஜேயும் தான் வெளில போயிருக்காங்க. ஆதிரை ஆல்ரெடி ஒரு தடவ எவிக்ட் ஆயி வெளிய போயிட்டு திரும்பி வந்து உள்ள வந்தாங்க. பட் இருந்தாலும் திரும்பியும் வந்து வெளிய போயிருக்காங்க. ஸோ இத பார்த்த நெறைய பேர் வந்து இவங்களுக்கு பதிலா பார்வதி அண்ட் சாண்ட்ரா வந்து வெளிய அனுப்பிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாரிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆதிரையும், எஃப்ஜேவும் வந்து ஜோடியா வேற வெளிய போயிருக்காங்க. ஸோ அவங்க பாட்டுக்கு உள்ள இருந்துட்டு போட்டுமே. எதுக்காக இவங்கள வந்து உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நெறைய பேத்தோட கருத்துக்கள் இப்ப இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தோட தலைவரா வந்து நம்ம கமருதீன் பொறுப்பேத்திருக்காரு. ஸோ கமருதீன் வந்து எந்த அளவுக்கு வந்து தலையா நடந்துக்க போறாரு, எப்படி வந்து இந்த வீட்ட ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. பட் ஆனா இவரு தலைவரா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்வதி வெர்சஸ் கமருதீனா வந்து இப்ப போயிட்டுருக்கு. அட என்னப்பா இவ்ளோ நாளா லவ் பேர்ட்ஸா சுத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாரி தான் இப்ப ரீசென்ட்டா வந்து ப்ரோமோலாம் பார்த்தாலே தெரியுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் இருக்கும். கண்டிப்பா இந்த டாஸ்க் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னும் சில பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஐய்யய்யோ! ஃப்ரீஸ் டாஸ்க் வந்துருச்சு. ஃபேமிலிலேருந்து வரப்போறாங்க. சாவ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியெல்லாம் வந்து மரண பயத்துல சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா அவங்க வந்து எப்ப இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் ஃபேமிலிலேருந்து வரப்போறாங்க அப்படின்னு சொன்னோனயே அவங்க அமித் கிட்ட போய் அழுகலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காகலாம் வந்து பேசினாரு. "நீ ஒன்னும் பயப்படாத. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ப்ரப்போஸே பண்ண போனாரு. பட் இருந்தாலும் இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இவ்ளோ நாள் வந்து இவங்க கூட சேர்ந்து சுத்திட்டு, திடீர்னு பார்த்தீங்கன்னா, "இல்ல எங்க அம்மா ஏதாவது திட்டுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு சைடு வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்க நேரத்துல, இப்போ வெளியான ப்ரோமோல வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக் தான். சில பேர் வந்து செம்மையா ஃபன் பண்ணிட்டும் இருக்காங்க. ஏன்னா பார்வதி கமருதீனும் ஒருவேளை வெளில போய் கல்யாணம் பண்ணிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல, நம்ம பார்வதி ஏதோ கமருதீன பத்தி வந்து ஏதோ பேட் டச் பண்றாரு அப்படின்ற மாரி பேசிட்டாங்க போல. ஸோ அதனால அவங்க வந்து எனக்கு தோன்ற விஷயத்த தான் வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட சொல்ல, கமருதீன் உடனே செம்ம காண்டாயிட்டாரு. ஸோ செம்ம காண்டாயி சேர்லாம் எட்டி உதைச்சு பார்வதிட்டே செம்ம சண்டைய போட்டு வந்து போயிட்டாரு. அதுலயும் இவங்க உடனே பேபி அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல பாசமா கூப்பிட்டு, பேபின்லாம் கூப்பிட்டா வாய உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து ஒரு மாரி மாஸ் கமருதீனா மாறிட்டாரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ஃபன்னுமே நடந்திருக்கு. ஒரு இடத்துல உட்காரும்போது தூக்குல தொங்க சொன்னா கூட நீ எல்லாம் பண்ணுவல்ல அப்படின்ற மாரி வந்து இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பாரு. இதுக்கப்புறம் வாழ்க்கையில உங்ககிட்ட பேசவே மாட்டப்பாரோ அப்படின்னு சொல்லியும் டக்குன்னு சொல்லிருவாரு. அது மட்டும் இல்லாம வந்து பார்வதி இதாங்க அல்டிமேட்டு. ஸோ பெரிய ஐஸ்வர்யா ராயி இவள வந்து நான் பேட் டச் வேற பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் செம்ம கான்ல வந்து அவர் பாட்டுக்கு வார்த்தையெல்லாம் விட்டுருவாரு. அடுத்த ப்ரோமோ இன்னொரு ப்ரோமோல பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுக்குன்னா, நம்ம கமருதீன், பார்வதி அண்ட் அமித், கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ கமருதீன் வந்து திரும்பி இவ என்ன ஏமாத்திருவாளோன்னு எனக்கு வந்து பயமா இருக்கு. ஆல்ரெடி திவாகர் கூட வந்து சேர்ந்து நான் பேட் டச் பண்றேன் அப்படின்லாம் பேசி என் பேரையே மொத்தமா கெடுத்துட்டா. இப்ப திரும்பி அதை தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அமித் கிட்டலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பயும் பார்வதி வந்து இவன் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி வர, உடனே அப்பயும் திரும்பி என்ன கோவம் தெரியல பார்வதி மேல திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படி ப்ரோமோ ஃபுல்லாவே பார்வதி வெர்சஸ் கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சண்டை தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஜோடி வெளில போறதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்லாம் வந்து நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி நம்ம திவ்யா வந்து சாண்ட்ரா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோமோல பார்வதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பார்வதினால தான் கமருதீனோட கேம் கெட்டு போகுது அப்படின்னு எப்போ சொன்னமோ, இப்போ வந்து கமருதீன் பேட் டச் பண்ணா அப்படின்னு சொல்லி அவன் நேம கெடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அவ பிளான் பண்ணிட்டா. அதுவும் அவங்க ஃபேமிலியிலேருந்து வேற வரப்போறாங்க அப்படின்றப்போ, நம்ம 2 பேரும் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு பெரிய விஷயமா இருக்காதுல்ல. பட் ஆனா அவன் பேட் டச் பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் பேரையே கெடுத்து இவ வெளியே அனுப்புறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ரொம்ப ஓப்பனா வந்து சாண்ட்ரா கிட்ட பேசிருவாங்க. ஸோ இதை பார்த்த நெட்டிசன்கள்லாம் எப்படிமா எல்லாமே கரெக்டாக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்வதி ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்து இந்த மாதிரி வேணே அவங்க ஃபேமிலி வராங்கன்றக்காக இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு நெகட்டிவாகவும் வந்து நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, பார்வதியும் கமருதீனும் திரும்பி வந்து சண்டை போட்டாலும் சேர்ந்துப்பாங்களா, இல்லை வந்து உண்மையாலுமே 2 பேத்துக்கும் பிரேக்கப் அப்படின்ற மாதிரி ஆயிடுமா, அதுலேயும் கமருதீன் தலைவன் அப்படின்றப்போ இந்த வீக்கை வந்து எப்படி நடத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நடக்க போகுது போல. அதுவும் ஃப்ரீஸ் டாஸ்க் அண்ட் ஃபேமிலி எல்லாம் வரப்போறாங்க. ஸோ யார் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.